அந்த நாட்கள்ல நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, நியூஸ்ல வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஒரு முறை தான் வரும். இப்போலாம் 24 ஹவர்ஸ் நியூஸ் இருக்கு. பொதிகை சேனல்னு ஒண்ணு இருக்கும். அந்த பொதிகை சேனல் நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வானிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுல சொல்றவரு, "இன்று மாலை மழை வரும்" அப்படின்னுவாரு. எல்லாம் நாங்கலாம் எதிர்பார்ப்போம், ஆனா மழையே வராது. அன்னைக்கு தான் வெயில் பயங்கரமா அடிக்கும். அவங்க சொல்றதெல்லாம் உல்டாவா தான் இருக்கும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல டெக்னாலஜி வளர வளர இன்னைக்கெல்லாம் கரெக்டா சொல்லிடுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல நியூஸ் அலர்ட் இது மாதிரி மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னவர் யாருங்க? யாருங்க? ஆ, கர்த்தர். கர்த்தர் நியூஸ் வாசிக்கிறதான நோவா கிட்ட சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த டெக்னாலஜி அப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சொன்ன ஸ்பாட்ல நடக்குதுங்க. ஆனா நம்ம அந்த நாட்கள் சின்ன பையனா இருந்து நான் கேட்டேன் பார்த்தீங்களா? மழை வரும் வரும்ன்னு பார்த்தா மழை வரல. அதே போல தான் அந்த ஜனங்களும் இருந்தார்கள். நோவா பிரசங்கிக்கிறாரு, எப்பா மழை வரப்போகுது, இந்த இடமே அழிய போகுது அப்படின்னு நான் ஒரு பெரிய ஒரு பேழை கட்டுறேன், அதுக்குள்ள வந்துடுங்க, நீங்க தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றார். ஆனா ஜனங்க கேட்கறாங்க, சிரிக்கிறாங்க. யோ, என்ன வெயில் அடிக்குது, பயங்கரமா இருக்குது, இந்த நேரத்துல வந்து இப்படி பேசுறியே. அப்போ அந்த வெயில்லாம் அவ்வளோ கிடையாது. அப்போ அந்த மதகுகள்லாம் அப்படியே மேலே இருந்ததுனால வெயில் அப்போ கிடையாது. அப்போ அவங்க, என்ன நீ இப்படி பேசுறியே, இப்போலாம் மழை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த மாதம் அப்படி கிடையாது, நீ என்ன பைத்தியக்காரன் மாதிரி வளர்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏளனம் பண்ணாங்க. ஆனால் அவர் ரெட் அலர்ட் கொடுத்துட்டார். ஒரு பேழையை கட்டும்படிக்காக நோவா கிட்ட சொன்னார். நோவாவும் அது கீழ்ப்படிந்து ஒரு பேழையை கட்டினார். இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்களிடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ சபையை கட்ட வேண்டும் என்று. பிரதர் மனோராஜ் கிட்ட வந்து தேவன் பேசின, அப்போ சுவிசேஷராக இருக்கும்போது சின்ன வயசுல 10 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டாரு. தேவன் வந்து அவரோடு கூட பேசினார், நீ வந்து சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆண்டவரே, நான் சுவிசேஷ ஊழியம் தான் செய்வேன் அப்படின்னு சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா, மூக்குல ஒரு பெரிய கட்டி. அவர் போன்னு சொன்னா போல, அது பெரிய கட்டி வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா ஆயிடுச்சு. நீ தண்டையார்பேட்டில் போய், நாங்கள் அப்போ குரோம்பேட்டில் இருந்தோம், நீ தண்டையார்பேட்டில் போய் நீ ஆரம்பிக்கணும். பேசிட்டே இருக்கிறார், நிறைய ஊழியக்காரங்க மூலியமாக பேசுகிறாரு, நேரடியாக பேசினார், ஆனால் கேட்கல. ஒரு பெரிய கட்டி மூக்கு மேலே இந்த மேலே வந்து அது பயங்கர சீல் வச்சு பயங்கர மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விசுவாசிகளாக நிறைய பேர் வந்தாங்க, ஆதி விசுவாசிகள்லாம் மேனா சிஸ்டர் அதில் இருந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு குரோம்பேட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு ஒரு ஒப்பு கொடுத்தாரு, ஆண்டவரே நான் வரேன் அப்படின்னு சொன்ன ஸ்பாட்டில் அந்த கட்டி உடஞ்சிச்சு. உடைந்த பிறகு தான் இந்த சபை தண்டையார்பேட்டையில் புச்சம்மாள் தெருவில், பூண்டி தங்கம்மாள் தெரு, அதில் வந்து சபை ஆரம்பிக்கும்படியே ஆண்டவர் உதவி செய்தார். கரெக்டாக 91ஆம் வருஷத்தில் அந்த சபையை உருவாக்கினார்கள். நான் அதில் ட்ரம்ஸ் பிளேயராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தர் வர்ஷிப் பண்ணுவார், வின்சென்ட் அண்ணன் சொல்லிட்டு, அவர் இறந்துட்டார். அவர் வர்ஷிப் பண்ணுவார். ஃபஸ்ட்டு மனோராஜ் மெசேஜ், நான் வந்து மியூசிக் வாசிப்பெல்லாம், கீபோர்ட்லாம் அப்பெல்லாம் கிடையாது, இருந்தது நம்ம சபையில் கிடையாது. அந்த சபையை ஆரம்பித்த பிறகு அநேக இடங்களில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக ஊழியர்களிடம் தேவன் பேசுகிறார், நீ தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நிறைய பேர் அதை அலட்சியம் பண்ணிட்டு, இல்லை ஆண்டவரே அதுக்கு நேரம் வரும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு நோவாவை அழைத்து, எப்பா நீ ரெட் அலர்ட் கொடுக்கணும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவர் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்களேன். Book of Genesis chapter 6 verse 13 and 14 and 15. மைக்ல படிங்கம்மா, மைக் இல்லாம படிக்காதீங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி,
மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கோபேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. என்ன மரத்தால்? கோபேர். கொப்பேர். கொப்பே. கொப்பேர் மரத்தால். அந்த மரத்தின் பேரை மாத்திருக்கிறிய. ஓகே. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய தேவன் நோவாவை அழைத்து ஒரு அழகாக ஒரு பேழையை உண்டு பண்ணபடியாக சொன்னார். அவர் தேவன் வந்துட்டு நீ ஒரு பேழை செய்து அப்படி சொல்லல. அதனுடைய அளவு, அதனுடைய நீளம், அது எப்படி இருக்கணும், நீ எங்க கீழ் பூசணும், எங்க ஆணி அடிக்கணும், என்ன பெயிண்ட் அடிக்கணும், எல்லாத்தையும் தெளிவாக ஆண்டவரை இன்ஜினியராக இருந்து நோவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நோவா என்ன பண்றாரு? அழகாக தேவன் சொல்ல சொல்ல அவர் செய்கிறார். 15வது வசனத்துல வாசிங்க. 15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் எவ்வளவா? நீளம் 300 முழமும். சொல்லுங்க பார்க்கலாம். 300 முழம். அகலம் 50 முழமும். உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். அப்புறம் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா படிச்சிட்டீங்க. இங்க ஒரு 3 ஃப்ளோர் கட்ட சொல்றார் ஆண்டவர். அடித்தளம் அங்க எங்க என்ன இருக்கணும்னா மிருகங்கள் இருக்க வேண்டுமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உணவு, தானியங்கள், ரேஷன், ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க வைக்க சொல்லிட்டாரு. செகண்ட் ஃப்ளோர்ல பறவைகளும் மனிதர்களும். இவங்க எல்லாரும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் பிரசங்கிக்கிறாரு. ஆனா யாரும் கேட்கல. ஒருத்தர் கூட கேட்டவங்க அவரை சிரிச்சாங்க, ஆனா வரல. இன்றைக்கும் நம்மளும் ஊழியம் செய்கிறோம். இது ஒரு பேழை. சபை என்பது ஒரு பேழை. இந்த பேழைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்மளும் போயிட்டு அநேக இடங்களிலே பிரசங்கிக்க வேண்டும். பேழைக்குள்ள வந்துடுங்க. ஆனால் அநேகர் கேட்கிறார்கள், பேழைக்குள் வராமல் வெளியே இருந்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அது சீக்கிரமா வேற போகிறது. இப்ப நடக்கிற சம்பவத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் பயங்கரமாக வேதத்தினுடைய இப்பெல்லாம் பாத்தீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் பைபிள் இருந்து தான் பேசுறாங்க. பிரசங்கியார் கூட பேசுறது இல்லை. யூடியூபர்ஸ் மற்ற என்னத்தோ எடுத்துட்டு இருந்தவங்களாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இது நடக்குது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த இஸ்ரேல் பிரதமர் சொல்லிட்டாரு, எங்களுடைய மேசியா வந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? யார் அவர்? அந்த மேசியா இயேசு கிறிஸ்து இல்லைங்க, அந்தி கிறிஸ்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவர் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. இப்போ அந்த இடத்துல தேவாலயம் சீக்கிரமா வரப்போகுது. எப்படி டேபர்நாக்கில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி நடந்ததோ அதே ஆராதனை இப்பொழுது நடக்க போகிறது. உலகம் பயங்கர எச்சரிப்பின் விளிம்பில் இருக்குது. பொல்லாத நாட்கள், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான பாவங்கள். நோவாவின் நாட்கள் இருந்த பாவங்களை விட இந்த நாட்கள் மிக கொடுமையான பாவங்கள். மிருகத்தை திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு பாவங்கள் இன்றைக்கு இருக்குதுங்க. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு ஒரு நாயோட தப்பா நடந்தாராம். நம்ம தமிழ்நாட்டில் அவரை அடிச்சிருக்கிறாங்க அவரை. அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. எந்த அளவுக்கு இன்றைக்கு கேவலமாக, ஏன்னா பைபிள் இருக்கு. அதெல்லாம் நோவாவின் நாட்களில் நடந்த கொடுமைகள், அந்த பாவம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. பேழை கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்டது. ஏன் இந்த மரம் கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்டது என்றால், அந்த கொப்பேர் மரம் அது மிதக்குமா? என்னவா? மிதக்கும். அதனாலதான் கொப்பேர் மரம் என்று சொல்லி அதை செய்தார்கள்.
இந்த கொப்பேர் மரம் எந்த ஒரு பேராபத்து வந்தாலும், எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் இது பாதுகாக்கப்படும், உடையாது. வேதத்திலே இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த மரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த கொப்பேர் மரத்தினாலே செய்யப்பட்ட பேழையை என்ன பூச வேண்டுமா? கீழ் பூச வேண்டுமா, பெயிண்ட். இங்க எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார், மனம் திரும்புமாறு. முதல் எச்சரிப்பின் செய்தி பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இந்த முதல் எச்சரிப்பு செய்தியை நோவா தான் முதல்ல கொடுக்கிறார். 1 பேதுரு 3:20. 1 பேதுரு 3:20. சீக்கிரம் பட்டு வாசிக்கணும். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேரலையை ஆயத்த பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மத்தியில் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எத்தனை பேரு? எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டாங்க? ஏராளமான ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள். ஆனால் அந்த பேழையில 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். யார் அந்த 8 பேர் அப்படின்னு சொன்னா, 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆதியாகமம் 6:18. ஆனாலும் உன்னுடைய ஜெபராஜ் எந்திரிப்பா, தூங்காத. வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆக மொத்தம் 8 பேர். இந்த 8 பேரும் பேழைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். எல்லாரும் கூப்பிட்டாங்க, யாரும் வரல. நல்லா கவனிக்கணும். நம்ம சபை எத்தனை பேர் இருக்கிறாங்க? டீ போடுறவங்க தெரியும், கிட்டத்தட்ட 140 பேர் இருக்கிறோம். எத்தனை பேரு? 140 பேரும் காக்கப்பட வேண்டுமா, காக்கப்படக்கூடாதா? ஆனா அதுல சிலர் இருக்குது. இப்படி கால் சபையில வைக்கலாமா வேணாவா, வைக்கலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, இன்னைக்கு போலாமா போகலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்க வேணாம். எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, போலாமா போனா? அப்படி தலைவலி மாதிரி வருது, பயிரெல்லாம் அப்படியே உப்புற மாதிரி இருக்குது, அடுத்த வாரம் போயிடலாமே. இன்னும் சீக்கிரத்தில் இங்கே வந்துடுவேன் நான், இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் நான். அல்லேலூயா. எந்த சபை போதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. என் சபை ஒரு பேழைக்குள் பிரவேசிக்கிற அந்த 8 பேர்ல நீங்களும் இருக்கணும். ஆமென். அப்போ அந்த பேழையை காக்கும்படிக்காக, அந்த பேழையை செய்யும்படிக்காக ஒரு பாஸ்டரை ஏற்படுத்தினார். அவர்தான் நோவா. அந்த பேழை ரொம்ப அழகா செய்யறாரு. அழகா செய்தும் அநேக மீட்டிங் நடத்துறாரு, உபவாச ஜெபம், அந்த ஜெபம் எல்லாத்தையும் நடத்துறாரு. ஆனா பொதுமக்கள் வரல. ஒரு ஊழியக்காரர் கற்பனையாக சொன்னார் இப்படியாக, இந்த நாட்கள்ல அந்த நோவாவின் நாட்கள் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னா, என்ன பண்றாங்க, சபையில ஆத்துமாக்கள் சேர்ப்பதற்காக ஊழியம் செய்யறாங்க, வரமாட்டுறாங்க. அதனால கான்சர்ட் நடத்தலாம். என்னது, மியூசிக் கான்சர்ட் பண்ணா நிறைய ஜனங்க வருவாங்க, சுகமளிக்க ஆராதனை நடத்தினா நிறைய பேர் வருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நாளில நடந்திருக்கும் நினைக்கிறேன். அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஏன்பா நீயும் ஒரு பணமும் வாங்க மாட்டேற, காணிக்க வாங்க மாட்டேற, உன் காசுலயே நீ செலவு பண்ற, இப்படி இருந்தா நடக்காதுப்பா. விசுவாசிகளாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க இப்படிலாம் நடக்காது பாஸ்டர், நீங்க கொஞ்சம் அப்படி கான்செப்ட் கொஞ்சம் நடத்தி பாருங்க, அப்படி ஒரு கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுங்க, அப்புறம் அன்பின் விருந்து நடத்துங்க, அது நடத்துங்க, இது நடத்த கொஞ்சம் காசு வரும். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 முயல் வளர்த்தோம். அந்த முயல் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 6 குட்டி போடும். அந்த முயல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சபையில் கொடுப்போம், அதை ஏலத்துக்கு விடுவாங்க.
அப்போ அந்த நாட்கள் சபை என்ன ஆகும்னா பணம் சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. எப்பா நீ நோவா, நீ என்னப்பா நீ பேழை செய்துட்ட, பெரிய பெரிய சபை கட்டுற, இவ்வளோ பெரிய சபை கட்டிட்ட, ஆனா நிறைய ஒரு மனுஷ தன்மையாக சில காரியங்களை செய்து பாரு, அப்பதான் ஆத்துமாக்கள் வரும். சொல்லிட்டார், இல்ல எனக்கு ஒத்தாசை வரும் பருவது நேரம் என் கண்களை ஏறெடுப்பேன், என் காலை என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆத்துமாக்கள் எனக்கு பெருசு கிடையாது. நான் என்னுடைய வேலை எச்சரிப்பின் செய்தி கொடுக்கிற வேலை. காது உள்ளவன் கேட்க கடவன். ஒருத்தரும் வரல. எல்லாரும் உள்ள பிரவேசிச்சுட்டாங்க. எத்தனை பேரு? 8 பேர். சரி, நல்லா கவனிக்கணும். இந்த 8 பேர், இப்ப நோவா எப்படி இருந்தாரு வாசிங்க. நீதிமானும் உத்தமனும், சொல்லுங்களேன், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். பாருங்க, நிறைய பேர் அப்படி யோசிக்கிறீங்க, தான் பாக்குறீங்க. அப்போ தேவனோடு கூட, அவர் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் இவரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியல. அவங்க எப்படி காக்கப்பட்டார்கள்? நான் நினைக்கிறேன் இவரின் நிமித்தமாக காக்கப்பட்டார்கள். நம்மளும் சொல்லிட்டே இருங்களேன், சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளைங்கிட்ட 10 முறை 20 முறை சொல்லிட்டே இருங்க, செய்யாதே 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 செய்யாதே. ஒரு நாள் வரைக்கும் செய்யாம விட்டுருவாங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் தன்னுடைய குடும்பம், நம்ம அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இதே பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறாரு. அவருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? ஆசீர்வாத பிரசங்கம் இல்லை. அவருடைய பிரசங்கம் வேற எந்த பிரசங்கமும் இல்லை. அவருடைய பிரசங்கம் எச்சரிப்பின் செய்து மனம் திரும்புங்கள். அவங்களுக்கு அதை கேட்டு 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 ஒரு பயம் வந்திருக்கும். அதை கேட்டு கேட்டு ஒரு நடுக்கம் வந்திருக்கும். மனைவிக்கும் வந்திருக்கும், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்திருக்கும், தன்னுடைய பிள்ளைகளின் மனைவிக்கும் வந்திருக்கும். என்னடா நம்ம மாமனாரு பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லட்டுங்களா? உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்க ஒருவேளை நீங்க கண் கலங்கி இருக்கலாம், என் குடும்பத்துல இவங்க ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சீக்கிரத்துல ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கலங்காதீங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும். இங்க நோவாவின் சாட்சி ரொம்ப நல்லதா இருந்தது. நோவாவின் சாட்சி மிகவும் நல்லதாக இருந்தபடினால்தான் அந்த குடும்பம் காக்கப்பட்டது, குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. உங்க சாட்சி எப்படி இருக்குது? தகப்பனரே, அப்பாக்களே, உங்களுடைய சாட்சி எப்படியா இருக்கிறது? நம்ம கையில மொபைலை வச்சுட்டு ஃபேஸ்புக்கும் அந்த புக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்பா எப்படியோ பிள்ளைகளும் அப்படியாதான். டிவியை உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பார்கள். நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. இங்க நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலதான் அந்த பிள்ளைகளும் மனைவியும் பிள்ளைகளினுடைய மனைவிகளும். அருமையான சகோதரா சகோதரியே, தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் தான் வைக்கப்பட்டேன். என் பிள்ளைங்களாம் பார் எவ்வளவு கண்ணுமா இருக்கிறாங்க, தூங்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க சமையல் ரூம்ல இருக்குது இப்போ என்னெல்லாம். ஏன்னா வசனம் உள்ள போக நான் என்ன பேசலாம், ரியாக்ஷன் அப்படியே தான் என்ன பாக்குறீங்க. கத்து நல்ல வேற. நல்லா கவனிக்கணும். நோவாவின் சாட்சி நிமித்தம் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. மனைவிமார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்களுடைய கணவருக்கு முன்பாக சாட்சியாய் வாழுங்கள். நீங்க சாட்சியா வாழ்ந்தாதான் உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். நான் சொல்லல, பைபிள் ஒரு வசனம் இருக்குது. நீங்க சாட்சியா வாழ்ந்தாதான் உங்களுடைய கணவர், நம்மளே சரி பாருவா, நிறைய பேர் சிஸ்டர் வாயிலே வரமாட்டுது. எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா?
அப்படியே ரொம்ப லோ வால்யூம்ல கேக்குது. கொஞ்சம் வால்யூம் ஏத்துப்பா. சொல்லுமா இப்பா. அல்லேலூயா. சகோதரிக்கு மாத்திரம் அல்லேலூயா. பரவாயில்ல. இப்பொழுது ஜலப்பிரளயம் வந்துடுச்சு. ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாகவே நோவா எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டார். எத்தனை நாட்கள் முன்பாக உள்ள பிரவேசிச்சாங்க? எத்தனை நாளுக்கு முன்பாக? ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக எத்தனை நாட்களுக்கு முன்பாக உள்ளே பிரவேசித்தார்கள்? என்ன பிரதர் அப்படியே அடிச்சு விடுறீங்க? யார் சொன்னா 7? வசனம் எடுத்துக்கோ. 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் 7 நாட்கள் வரும். 4வது வசனம். 7 நாள் சென்ற பின்பு. அப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க? எத்தனை பேர் சபைக்கு 7:45 வந்துட்டீங்க? அவங்கெல்லாம் காக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. லேட்டா வர்றவங்களாம் காக்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. என்னங்க அல்லேலூயா வரமாட்டுது? ஒரு நாள் ஆண்டவர் வருவார். நீ பஸ்ஸில் அப்போதான் வந்துட்டு இருப்ப, கைவிடப்படுவாய். என்ன பிரதர் பயம் காட்டுறீங்களே? உண்மைதாங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற சபைக்கே இவ்வளோ லேட்டா வந்தீங்கன்னா, அவர் பாருங்க, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 7 நாட்களுக்கு முன்பா வந்துட்டாங்களாம். இதுக்கு தான் ரொம்ப பேர் சபைக்கு வேணான்றது. ஒரு சபைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 200 பேர் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை சிங்கப்பூரில் இருக்கு. அந்த சபையோட எப்படி நம்ம நடத்துகிறாங்களாம், அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு சபை, ஒரு சபையில் 100 பேர் தான் இருக்கணுமா. எத்தனை பேர்? 101வது நபர் வரும் பொழுது முதலாக வந்த நபர் சபை விட்டு வெளியே போயிடணுமா. சபை விட்டு வெளியே போறோம்னா ஒரு ஊழியக்காரனா போகணுமா. அதான் உண்மையான சபை. என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? சபைக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துல இருந்து இதை சொல்லிட்டே இருக்கிறேன். நான் வாழ்றபடினால என்னைக்குன்னா ஒரு நாள் மிஸ் ஆகும். எங்க வீட்டில் கேட்டு பாருங்க, எனக்கு அந்த கையில நடுங்கிடும் அந்த டைம்ல. ஆனா நடுக்கம் இல்லையே. எத்தனை மணிக்குன்னா போலாம். எல்லாம் நிறைய பேர் வர்ஷிப் முடிஞ்சு போகணும். எப்படி நீங்க ஆராதிப்பீங்க? எப்படிங்க நீங்க ஆராதிப்பீங்க தேவனை? இங்கேயே ஆராதிக்க முடியலன்னா வீட்டில் எப்படி ஆராதிப்பீங்க? நான் எவ்வளோ சொல்றேன், உங்களுக்கு சுருக்குன்னு குத்துலையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. கர்த்தருடைய அன்பு. இன்னைக்கு என்ன வசனம்? அந்த அன்பு எனக்குள்ள இருந்தா நான் 7:45 உள்ள இருப்பேன். நான் ஒரு நாள் பண்ண போறேன், 8 மணிக்கு கேட்டை க்ளோஸ் பண்ற போறேன். நம்ம ஆளுங்க கேட்டை தாண்டி உள்ள வந்துருவாங்க. இங்க ஜலப்பிரளயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 7 நாட்களுக்கு முன்பாக எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு. உலகத்தில் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். இன்னைக்கு ஆயத்தம் என்றதே இல்ல. ஆண்டவர் நம்ம ஆளுங்க எப்படி இருப்பாங்க? அங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா, ஆண்டவரே ஒரு நிமிஷம், தோ நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். எம்மா நீ தண்ணி பிடிச்சிட்டே இரு, நான் போறேன். ஆண்டவர் ஒரே நிமிஷம், டிமார்ட் இப்ப திறக்கிறாங்க, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ டிமார்ட்ல இருமா, நான் அந்த மார்ட்டுக்கு போயிடுறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம். எத்தனை வயசா? 600ஆம் வயசு ஆகும்போது
2ஆம் மாதம் எவ்வளவு டேட்ல எவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. 2ஆம் மாசம் 17ஆம் தேதி 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மிதகுகளும், அந்த மிதகுகள் என்று சொல்லப்பட்டிருந்தது வானத்துக்கு மேலாக பூமியை சுற்றிலும் என்ன இருந்ததுன்னா அந்த தண்ணீரை மூடி வச்சிருந்தார். அப்ப மழையே வரல. இதான் ஃபர்ஸ்ட் பூமியில மழை வருகிறது. மழைனாலே யாருக்கும் தெரியாது, மழை என்றாலே யாருக்கும் தெரியல, இயேசு கிறிஸ்து என்றாலே யாருக்கும் தெரியல இன்னும் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, மழை வரும்பொழுதும் தெரியுது. ஐயோ, அருமையான சகோதரி சகோதரியே, இங்க என்ன நடக்குது? 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில ஜலப்பிரளயம் தொடங்கிடுச்சு. 12வது வசனத்துல 40 நாட்கள் ஓயாமல் இரவும் பகலுமாக மழை பெய்தது. ஒன்றும் இல்லை, ஒரு சனிக்கிழமை நாங்கள்லாம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஈவினிங்கில் யூத்ஸு நாங்கள் எல்லாரும் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே மழை பெஞ்சதே எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ மழை பெய்யுது. அந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வெளியே போகிறோம். நாங்களும் வெளியே போகலான்னு பார்த்தா அந்த மழை சரியான மழை, ஒரு 2 மணி நேரம் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு போனோம் பாருங்க, என் பைக் அப்படியே முழுங்கிடுச்சு. இவ்வளோ தண்ணி வெளியே. எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் என்னன்னோ மிதந்து இப்படி வருது எல்லாமே. ஆனால் இந்த மழைக்கு எப்படின்னா 40 நாள் இரவும் பகலும் வானத்தினுடைய மதகுகள் திறக்கப்பட்டது, கீழிருந்து பூமியில திறக்கப்பட்டது, எல்லா தண்ணியும் ஒன்றா வந்ததுன்னா 40 நாள் கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மலையே மூடிடுச்சான். அரராத் என்ற மலையை என்ன பண்ணிடுச்சு? மலை, ஒரு பெரிய மவுண்டன் என்ன பண்ணிடுச்சு? அந்த மலையினாலே மூடப்பட்டிருந்தது. இரவும் பகலும் ஓயாமல் மழை நின்ற பின்பு எப்போது வரைக்கு தண்ணீர் வற்றாமல் இருந்தது? எத்தனை நாட்கள் சொல்ல முடியுமா? இருக்காது பைபிள் படிச்சவங்க. எத்தனை நாட்கள் தண்ணீர் வற்றாமல் இருந்தது? 40 100 எத்தனை நாட்கள்னா 150 நாட்கள். 7ஆம் அதிகாரம் 24 இருக்குது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. நல்லா கவனிக்கணும். 8 நாள் வாசிமா. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளில் மேலிருந்தது. 8:5 எவ்வளவு டேட்டு, அது மாசம் எல்லாமே சொல்லப்பட்டிருங்க. வாசிங்க. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. அப்ப அப்படியே வடிய வடிஞ்சு கொண்டே இருக்குது. இப்போ தண்ணி அப்படியே வற்றி கொண்டே வருகிறது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம பிரேயர் நடத்துவோம் பாத்தீங்களா, அந்த முதல் தேதியில மலை சிகரங்கள் காணப்பட்டன. அப்போதான் மலை சிகரங்கள்லாம் தெரியுது. நிறைய மவுண்டன் இருக்குது, எல்லா மலையினுடைய சிகரங்கள்லாம் தெரியுது. 40 நாள் சென்ற பின் நோவா தன் மேல் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, இப்ப என்ன பண்றாரு? 40 நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஜன்னலை திறக்கிறாரு. ஏன்னா தண்ணி திறந்தா தண்ணி உள்ள வந்துடும். ஆனா இவர் ஜன்னலை பொறுமையா திறக்கிறாரு. திறந்தா அது அரராத் மலைக்கு மேல அப்படி நிக்குது. ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கறாரு, இப்பதான் வெயில் அடிக்குது. இந்த வெயில் அடிக்கிறதுனால இப்போ அவர் பார்க்கறாரு, இந்த காகத்தை நம்ம விட்டு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் எதை விடுறாரு? காகத்தை விடுகிறார். இப்போ நோவா இப்பொழுது தரைக்கு வர வேண்டும், கீழே வரணும். தன் மிருகமும் தன்னுடைய குடும்பமும் கீழே திரும்பவும் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு 2 பறவைகளை செலக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் காகத்தை. அந்த காகத்தை என்ன பண்றாருன்னா வெளியே விடுகிறார். 7வது வசனத்துல இங்கிலீஷ் பைபிள்ல ரேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ரேவன் என்று சொன்னால் நம்ம தமிழ்ல அண்டங்காக்கா. இந்த அண்டங்காக்கா பார்த்தீங்கன்னா நிறைய மாமிசங்களை சாப்பிடும். இந்த காகம்லாம் பார்த்தீங்கன்னா புழு பூச்சி இதெல்லாம் நம்ம வைக்கிறது சாப்பாடு, தயிர் சாதம் கூட சாப்பிடும் நம்ம இந்த காக்கா.
ஆனா அந்த அண்டங்காக்கா இதெல்லாம் சாப்பிடாது. அவர் ஒன்லி வெஜிடேரியன், சாரி பியூர் நான் வெஜிடேரியன். அதுவும் பிணத்தை சாப்பிடக்கூடியவர், கழுகுக்கு உடைய வாரிசுல வந்தவங்க அவங்களாம். இந்த அண்டங்காக்கா பார்த்துங்களா, அது வெறும் பிணங்களை சாப்பிடும். அப்ப இதை என்ன பண்றாரு நோவா, எவ்வளவு பிளான் பண்ணி அனுப்புறாருங்க. ஏன்னா அந்த பிணங்கள்லாம் மிதக்கும். இப்ப அனுப்புறாரு. அனுப்பும் போது 8வது வசனம், பின்பு 8:8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். இல்ல அதை படிக்கணும் இதுக்கு முன்னாடி. இப்ப இந்த ரேவன் இந்த அண்டங்காக்க விட்டு வந்த உடனே அது என்ன ஆகுது, திரும்ப வருது. அது திரும்ப வந்துடுச்சு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அது வர்றதும் போகிறதுமாக இருக்கிறாரு. அவர் எப்படியா போகிறதும் வருகிறதுமா இருந்தா, ஏன்னா உள்ள அவ்வளவு சாப்பாடு இல்லை. இப்ப வெளியே போறாரு, நல்ல சாப்பாடு. இந்த மனம் திரும்பாத ஜனங்கள்லாம் பெணமா மிதக்கிறாங்க. இது என்ன பண்றாரு, கொத்தி. ஆனா காலை வைக்க முடியல அவரால். பிணத்து மேல காலை வச்சு கொத்தி கொத்தி சாப்பிட்டு, பிணெல்லாம் மிதக்கும்ல, அது கொத்தி 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 சாப்பிட்டு வயிறு திருப்தியான திரும்பி வந்துருது. அப்போ இங்க வந்து தங்குது, அங்க தங்க முடியாது. நல்லா கவனிக்கணும், அங்க எந்த மரமும் இல்லை, எதுவுமே இல்லை, தங்க முடியாது. அதனால ரிட்டர்ன் வந்துட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு திரும்பவும் வெளியே போறாரு, சாப்பிட்றாரு, திரும்ப வர்றாரு. நோவாக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இதுதான் அந்த மேட்டர் நடக்குதா. அந்த காகம் வருவதும் போவதுமாக இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, புறாவை அனுப்புறார். புறாவை அனுப்பின உடனே 8-9 வாசிங்கம்மா. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். இளைப்பாற, இது புறா, அது காகம். இந்த புறா சமாதானத்தின் புறா. இந்த புறா நரமாமிசத்தை சாப்பிடாது. இந்த புறா பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் புறா வளர்க்குறீங்க? இந்த புறா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடும், டீசெண்டாக சாப்பிடும். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறது தான் சாப்பிடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப டீசெண்டாக கொஞ்சமாக தான் சாப்பிடும். ரொம்பலாம் அப்படி நம்ம அடிச்சு விட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் சாப்பிடாது. பிரியாணி நம்ம ஆளுங்களுக்கு 10 நாள் கழிச்சு பிரியாணி கொடுத்தா வச்சுங்க, நம்ம பசங்கள்லாம் அந்த 3 நாள் மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. இங்கே வந்த உடனே எல்லாரும் எங்கேயும் போயிருக்காங்க போல சாப்பிட்றதுக்கு. அந்த பரோட்டாவை அடிச்சு அப்படியே அடிச்சு சாப்பிடுறேன். என்னப்பா எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டா, 3 நாள் காஞ்சி போய் வந்தோம். அந்த 3 நாளுக்கு எப்படியா? அப்போ இந்த இது பாருங்க, இந்த போது இந்த புறா போயிட்டு கால் வைக்க முடியல, அது சாப்பிடாது, நரமாமிசம் சாப்பிடாது, அப்படியே திரும்ப வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, 2வது முறை அனுப்புறாரு, திரும்ப வந்துடுச்சு. 3வது முறை அனுப்புறாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 8:11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. சாயங்காலம் அப்போ இப்ப கால்லாம் வைக்க முடியுது, மரத்து மேலாம் உட்கார முடியுது, அதனால அங்கேயே ஸ்டே பண்ணுது. ஆனாலும் வேணாம், இங்க யாருமே இல்லை. நல்லா கவனிங்க, புறா ஜோடி இல்லாம இருக்காது. உனக்கு தெரியுமா, புறா ஜோடி இல்லாம இருக்காது. உங்களுக்கு தெரியுமா இன்னொன்று ஒரு விஷயம், புறா வளர்க்குறவங்க தெரியும், புறா ஒரு மனைவி தான் வச்சிருக்குமா தெரியுமா? ஒரு மனைவி தான் வச்சிருக்குமா, ஒரு ஜோடி தான் தேர்ந்தெடுக்குமா. மற்ற ஜோடி கிட்ட நாயங்களை மாதிரிலாம் இருக்காது. நம்ம தான் அப்படி இருக்கிறோம், நம்ம தான் அப்படி இருக்கிறோம். வாலிபனே, வாலிப சகோதரியே, உன் கண்களின் இச்சையை நீ எதை பார்க்கிறாய்? வேசித்தனத்தையும் நிர்வாங்களையும் நிர்வாணமான காரியங்களையும் நீ பார்த்து வந்து தேவனை எப்படி உன்னால தரிசிக்க முடியும்? புருஷர்களே, உன் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். இது தேவனுக்கு விரோதமான பகை. இங்க ஒலிவ மரத்திலிருந்து ஒரு இலையை கொண்டு வருது. யாருங்க? இந்த புறா கொண்டு வருது. 4வது முறை 12வது வசனம். பின்னும்
7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அதற்கு முன்பாக என்ன செய்து ஒரு ஒலிவ மர இலையை கொண்டு வருகிறது. இது நமக்கு, இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, நமக்காக என்ன போதிக்கப்படுகிறது நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நமக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பே எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்குதா? அதனால பழைய ஏற்பாடுல ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அநேகர் பழைய ஏற்பாடு அது ஒதுக்கி வச்சிடறாங்க. இல்ல, அவைகள் எல்லாமே நமக்கு போதனைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது, போதனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். இவைகள் நமக்கு போதனையாக மட்டுமல்ல, எச்சரிப்பு உண்டாகும்படிக்காக. நோவாவின் நாட்கள் நடந்த சம்பவம் சீக்கிரம் தண்டேற்பட்ட திருவத்தூர்ல நடக்கும், காசிமேட்ல நடக்கும், ராயபுரத்தில் நடக்கும், ஏன் இந்த உலகம் முழுவதும் நடக்கும். துபாயில வெளியே வர முடியல யாராலையும், ஏர்போர்ட் மூடிட்டாங்க. போனவங்களாம் அப்படியே எல்லாம் லாக்டவுன். கொஞ்சம் ஒரு கேஸ் வரல, அதுக்கு எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? சிலிண்டர் வரலைன்னா ஒன்று ஒன்றா ரேட் ஏறிட்டே போகும். கொடிய பஞ்சம் உண்டாகும். என்ன உண்டாகுமா? மனுஷன் கடைசியில இன்னொருத்தன் அடிச்சு இவன் சாப்பிட்ற நிலைமைக்கு வரப்போகிறது. எச்சரிப்பாயிருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவைகள் எல்லாம் திஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. 1 பேதுரு 3:21. 1 கொரிந்தியர் 10:11 வாசிங்க. 1 பேதுரு 3:21 வாசிங்க. இவைகள் எல்லாம் திஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எங்க இருக்கிறோமாங்க? நம்ம உலகத்தின், எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தின். நிறைய பேர் சொல்லல. நிறைய பேர்லாம் எப்படி கடன் அடைப்பேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு ஆபீஸ் போகணுமே, அதை யோசிக்காதீங்க. எங்கே வந்திருக்கிறோம்? நம்ம உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம். சகோதரா, சகோதரியே, தாயே, தகப்பனே, அருமையான பிள்ளைகளே, கவனிங்கள். திரும்ப வாசிமா, நல்ல சத்தமா வாசிக்கணும். ரொம்ப சாப்பிடாத மாதிரி வாசிக்கிறது, நல்ல சத்தமா. இவைகள் எல்லாம் திஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அந்த சம்பவம்லாம் ஏன் இப்ப நான் போதிக்கிறேன் என்றால், அந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலுமாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையுமாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. என்னவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே என்னங்க நம்மை ரட்சிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இவ்வளோ மந்தமா இருக்கிறீங்களே? நீங்க என்னோட கூட பேசணும். என்ன ரட்சிக்கிறதா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நம்மை ரட்சிக்கிறது. ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை நீங்குதலாயிராமல் தேவனை பற்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா. இந்த பேழை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த பேழை புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல அந்த பேழை சபை, அது நீருக்குள் மூழ்கி வந்தது. புதிய ஏற்பாடு சபையாகிய கட்டிடம் அல்ல, அது பேழையாக இருந்த சபை, கட்டிடமாக இருந்த சபை. இன்றைக்கு நீங்கள் நானும்
சபை. சொல்லுங்க, தேவனுடைய இந்த ஆலயம் கட்டப்பட்டதெல்லாம் இடிஞ்சு போயிடும். கையினால கட்டப்படுகிற ஆலயம் இடிஞ்சு போயிடும். கையினாலே கட்டப்படாத, ரத்தத்தினாலே கட்டப்பட்ட சபை நிற்கும். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த சபையில அவர் வாசம் பண்ணுகிறார். இங்க என்ன நடக்குது? புதிய ஏற்பட சபை என்பது நாம் கட்டிடம் அல்ல, நாமும் தண்ணீரில் மூழ்கி வர வேண்டும். ஞானஸ்தானத்துக்குள்ளாக வந்தால்தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்க விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல. பக்கத்து பாஸ் சொல்லும் பார்க்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? எடுக்கலாம், சீக்கிரம் எடுத்துருங்க. என்ன பார்த்து சொல்றாங்க பாரு நிறைய பேர், சீக்கிரம் எடுத்துடுறேன். 40 நாட்களுக்கு பின்பு இந்த காகத்தை வெளியிட்டார். யாரு? நோவா. இந்த காகத்தை 40 நாட்களுக்கு பிறகு வெளியே அனுப்பும் பொழுது அங்கு சோதனை வருகிறது. நல்லா கவனிக்கணும், இந்த 40 நாட்கள் என்றாலே கிறிஸ்து சபையா இருக்கிறார். அந்த சபைக்கு சோதனை வருகிறது. இது பிணத்தை தின்னக்கூடிய காகம், சபையிலே மாமிசத்தை தின்னக்கூடிய, இச்சைகளை சாப்பிடக்கூடிய, தேவையில்லாத ஒரு விபச்சாரங்களும் தேவையில்லாத காரியங்களும் சபையில நடக்குது. அது அண்டங்காக்கா. அது சபைக்கு வரும், போ, சபைக்கு வரும், ஆராதனை கலந்துக்கும், ஆனால் வெளியே போனா எல்லாமே செய்யும். சொல்றது விளங்குதா? எல்லாமே செய்யும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்தமா இருக்கும். நம்மலாம் யாருங்க? பரிசுத்தவான்கள் தான். நம்மலாம் யார் தெரியுமா? பக்கத்தை பாஸ் சொல்லுங்களேன், நீங்களாம் கபடமற்ற புறா. சொல்லுங்களேன், சொல்றது வலிக்குது. உன்னை பார்த்தா கபடம் மூஞ்ச எப்படி இருக்குது பாரு, இதை போய் நான் சொல்லுமா? மூஞ்ச பாரு, அண்டங்காக்கா பேர் வச்சுக்கிட்டு இது போய் கபடம் இல்லாத புறாவா? நம்மலாம் அண்டங்காக்கா இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த 40 நாட்களுக்கு பிறகு காகத்தை வெளியிட்டாரு. அது போய் மாம்சத்தை சாப்பிடுது. காகம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், லேவியராகமும் Leviticus chapter 11 verse 13 and 14 and 15. லேவியராகமும் பறவைகளில் நீங்கள் எடுத்துக்கங்க. லேவியராகம்னு சொல்லவே இல்லை மேம். லேவியராகம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. பறவைகளில் நீங்கள் பைபிள் இருக்குங்க, பைபிள் பாருங்க. என் மூஞ்ச பார்க்காதீங்கப்பா. பைபிள் எங்கப்பா ஜாஷுவா? உங்க பைபிள் எங்க? உன் பைபிள் கடன் வாங்குறியா? பைபிள் இல்லாம பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தீங்களே, பைபிள் இல்லாம பைபிள் தேடுறான் பாருங்க. பைபிள் இருக்கிறவங்களாம் கையில தூக்கும்போது, நான் கூட இனிமே லேப் இந்த டேப் யூஸ் பண்ணலங்க, பைபிள் தான் யூஸ் பண்றேன். மனம் திரும்பிட்டேன். எப்ப எங்கப்பா கிருபாகரன் பைபிள்? நல்லா தூக்குங்களேன். கிப்சன் எங்க உன் பைபிள்? நான் மைக் எடுத்துட்டு வரேன் இப்ப கிட்ட. உன் பைபிள் எங்க? இப்பதான் பேக திறக்கிற. மைக்க நீ தொடுற, பைபிளை தொடு. போட்டு குத்துறான் பாருங்க. மாட்டிக்கிட்டியா? ஓகே, தேங்க்யூ. நான் ஒண்ணுங்க, பைபிள் இல்லைன்னா, சோறு இல்லைன்னா உள்ளியாயிடுவீங்க. பிரியாணி இல்லைன்னா நாக்கு தொங்கிடும். அப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வருவாரு. பிறந்த நாளுக்கு போனா என்ன வீட்டுல என்ன, அப்பதான் கட்டு ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு, வீட்டுல சாம்பாரா பிரியாணி எல்லாம் இல்லையா? அந்த அளவுக்கு பிரியாணி வெறியர்கள். சோத்து முட்டைங்களா? பைபிளை தூக்குங்க. இந்த பைபிள் உங்களை தூக்கும். என்ன தூக்குதுங்க? அது உங்களை தூக்கும். நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்க,
பைபிள்லாம் ஏதோ நினைக்கிறீங்க, இந்த முழு வேதாகமும் இன்றைக்கு நடக்கிறத சொல்லி இருக்குது. அன்றைக்கு இன்னைக்கு நடுங்குறாங்க பைபிளை பார்த்தாலே, எல்லாரும் அள்ளு விடுது எல்லாருக்கும். காரணம் என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறன. லேவியராகமம் 11, 13, 14, 15 வாசிங்க. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டிய பறவைகளை நீங்க புசிக்காம இருக்கிறது என்ன பறவை? கழுகும், கருடனும், கடலூர் ராஞ்சியும், பறந்தும், சகலவித வள்ளூரும், சகலவித காகங்களும். சகலவித, அப்ப காகத்துல நிறைய காகம் இருக்குது. எந்த காகத்தையும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார். நம்ம ஆளுங்க பிரியாணியில காகத்தை கலந்துடுறாங்களாம். நான் நார்த்து சென்னையில மட்டன் போடுறதுக்கு பூனையை போட்டுடுறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நிறைய இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் நார்த் சென்னையில தான். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. காகம் அருவருப்பானது, அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பேழையிலிருந்து காகத்தை வெளியே விட்டார். அது போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. வெளியே தண்ணீரின் மேல் பிணம் மிதந்து கொண்டிருந்தது. காகம் நன்றாக சாப்பிடுகிறது, மரணத்தை விழுங்குகிறது. தண்ணீர் போகும் வரைக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்குது. பின்பு புறாவை அனுப்புகிறார். அந்த புறா எதை அடையாளப்படுத்துகிறது? மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். நல்லா கவனிக்கணும், புறா ஆவியானவர் இல்ல. நல்லா கவனிக்கணும். நிறைய சபையில புறா வச்சிருப்பாங்க, அப்படியே போட்டிருப்பாங்க. புறா ஆவியானவர் இல்ல, புறாவை போல இறங்கினார். நல்லா படிக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் வேத விளக்கமே தெரியல. புறானாலே நினைச்சுக்கிறாங்க அது பரிசுத்தானன்னு நினைக்கிறாங்க. இல்ல, என்ன நல்லா எழுதப்பட்டிருக்கு நல்லா கவனிக்கணும். இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி. புறாவை போலன்னா அவர் வெண்மையானவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மாசற்றவர். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். அப்போ முதல் புறாவை அனுப்பும் போது 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அனுப்பின வேலையை சரியாக செய்துவிட்டு திரும்பி வருகிறது. அது ஒன்னும் சாப்பிடல. இதுதான் விசுவாசிக்கு நல்ல அடையாளம். அது வசனத்தை இங்க சாப்பிடுது, வெளியே போனா எதிர்த்து நிக்குது. வெளியே போனா பாவத்தை எதிர்த்து நிற்குது. ஐயோ, என்னால செய்ய முடியாது, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள வசனம் இருக்கிறது. நான் சபையில ஒவ்வொரு வாரமும், ஏன் தினந்தோறும் நான் வேதத்தை நான் சாப்பிடுகிறேன். அதனால உலகத்தோடு கூட போகும் பொழுது எனக்கு எல்லாம் அருவருப்பாய் தோன்றுகிறது. புறாவை போல நான் திரும்பி வந்து விடுகிறேன். வசனம் இல்லாதனாலதான் அந்த காகம் என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் சாப்பிடுது. பிரியமானவர்களே, புறா அனுப்பின வேலையை சரியா முடிக்குது. புறா பரிசுத்தாவினருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்கிறார். நான் செய்கிறது இல்லை. யாரெல்லாம் தேவன் மேல் தாகமும் விசுவாசமாக இருக்கிறீங்க, இப்படி மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசமும் தாகமும், ஒரு thirsty. நான் தேவனை தேடணும், நான் தேவனை தேடணும். உண்மையா காலை வேளையில 5:30 மணி ஜெபத்துக்கு நிறைய பேர் ஓடி வரீங்க. நான் தேவனை தேடணும். சில பேர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க, பிரதர் நான் தூங்கிட்டேன். சில பேர் அதை திறக்கிறதே இல்லை, அந்த மொபைலை திறக்கிறதே இல்லை. இவங்கெல்லாம் வேற வேலை இல்லை. இவங்கெல்லாம் ஒரு நாள் மிதப்பாங்க. அல்லேலூயா. அதுக்குன்னு 5:30 மணிக்கு வர்றவங்களாம் அப்படி பரிசுத்தம் நான் சொல்ல மாட்டேன். அவங்கள பார்த்து வருது இல்லை, நான் சொல்லிட்டா அவன் போயிடுவான், நீங்க போக மாட்டீங்க.
அல்லேலூயா. என்ன பிரதர் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க? ஆபேல் விசுவாசமாக இருந்தான். ஆபேல் ஒரு நீதிமான் என்று சாட்சி பெற்றுக்கொண்டான். ஞானமுள்ள இருதயத்திலும் ஞானத்தை அருளினார் சிம்சோனுக்கு. உன் மேல வல்லமையான ஆவி இருந்தது. அல்லேலூயா. 7 நாட்களுக்கு பிறகு ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வருகிறது. ஒலிவ இலை எவைகளை குறிக்கிறது என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சொல்லுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். சண்டை போடுகிற வேளையிலே மூட்டியிடுகிறவன் காகத்துக்கு ஒப்பானவன். புறா என்ன பண்ணுது? சமாதானம். நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற வேலையை நல்லா செய்வோம் நம்மளாம். அங்க புகஞ்சு இருக்கும். உன்னை பத்தி என்ன சொல்லிட்டான் பத்தியா? எனக்கு இருந்தா நான் அவனை வெட்டி போட்டுருவேன். இவருக்கு அப்படியே ரோஷம் தான். அவனை ஏதோ கர்த்தருக்குள்ள வளர்ந்துறதுக்காக, ஆண்டவரே எனக்கு தாழ்மை தாங்க, தாழ்மை தாங்க, அப்படி ஜபத்துல அப்படின்னு இருக்கிறாரு. இவரு போயிட்டு, இவர் 5:30 மணிக்கு ஜபத்துக்கு வருவார், எல்லாமே வருவார். இவர் போயிட்டு, பிரதர் எப்படி இருந்தாலும் அந்த சிஸ்டர் உங்களை அப்படி சொல்லிடக்கூடாது பிரதர். இவருக்கு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வேட்டிப்பாங்க? எனக்கு தான். என்ன பண்ணுவாங்க சொல்லும் பார்க்கலாம்? லெஃப்ட். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா ஏங்க என்கிட்ட வரீங்க? அந்த குரூப் ஆரம்பிச்சது நானு. ஃபர்ஸ்ட் யாரு தெரியுமா மதிக்காம போறீங்க? என்ன மதிக்கல. நீங்க 2 பேரும் அடிச்சிங்க, என்னன்னா பண்ணீங்க. அதை நான் சொல்ல விரும்பலங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அதுக்கு தான் சபை முடிஞ்சவன காஃபி கொடுக்கிறோம். அந்த காஃபியை குடிச்சிட்டே சமாதானமா எல்லார்ட்டையும் அன்பா பேசுங்களேன். அது வரமாட்டுது. நான் பேசணுங்கிட்டே தான் பேசுவேன். அந்த குடிச்சுக்கிட்டே அந்த காஃபி குடிச்சுக்கிட்டே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? போன வாரம் அந்த காஃபி, இந்த வாரம் அந்த டேஸ்ட் இல்லை. என்ன பிரதர் டீ சரியா போடல? ஏமா டீ குடிக்கிறதுக்காக சபைக்கு வரலமா? சமாதானமா இருக்கும்படிக்காக. அல்லேலூயா. நாம பிரியாணி போட்டா வச்சுங்களா ஒரு பிரச்சனை வரும் சபையில. அப்பதான் நம்ம சபையிலங்க, நான்லாம் கிச்சன் டீம்ல இருந்துக்கிறேன். சாம்பார்லாம் முருங்காய் பொருள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. முருங்காய் பொருள் கத்திரிக்காய் பொருள்லாம் போட்டா போடு அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. நான் நினைக்கிறேன் இந்த தொண்டை பீஸை எடுத்துருங்க பிரதர், தயவுசெய்து வேணாம் தொண்டை பீஸை. அப்பதான் தொண்டை பீஸ் வரும் டப்புக்குன்னு. யாருக்கு பிடிக்காது அவங்களுக்கு தான் போகும். இவரு பக்கத்தாட்டு பாப்பாரு, அதுக்கு மட்டும் லெக் பீஸு, எனக்கு பேர் தொடை, சரி தொண்டை. அதுல ஒரு நீதிமான ஒருத்தர் இருப்பார், சிஸ்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாருங்க எனக்கு அதுதான் பிடிக்குன்னு சாப்பிட்டு காட்டு வருவார். அவர்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏம்மா தொடக்கறி வேணும்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு, வீட்டில் சமைச்சு சாப்பிடு. இதனால தான் சிபிஎம் சர்ச்சில் வெறும் தண்ணி சாம்பார் ஊற்றுவாங்க, அதை அப்படி சாப்பிட்டு போறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு பாவம் நைட்டெல்லாம் தங்கி சிக்கனை வாங்கி ஒருத்தர் போய் வாங்கிட்டு வருவார், அதை கழுவி அதை பண்ணி பாவம் சர்ச்சில் தூங்கிட்டு இருக்குங்க. நிறைய சகோதரி நான் பார்த்துக்கிறேன், நைட்டெல்லாம் வேலை செய்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதை செய்து சமைச்சு போட்டா அதை சாப்பிட்டு குறை சொல்லி போகிறது. சரி வேணா அந்த சப்ஜெக்ட்லாம் விட்டுருங்க, என் மூஞ்சி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா நான் ஒரு சபையினுடைய தகப்பனாக இருந்தால் சொல்லி தான் ஆகணும் என் பிள்ளைங்களுக்கு. நம்ம புசிப்பதற்காக குடிப்பதற்காக வரலங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இந்த சமாதானம் பண்ணுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா, அன்னைக்கு சிம்சோன் மேல இருந்தாரு, எனக்குள்ள இருக்கிறார் அவர்.
அவர் எனக்குள்ள இருப்பதனால நான் பரிசுத்தமானதை யோசிப்பேன். யாரை சமாதானப்படுத்தலாம், யாரை சண்டை போடுறாங்களே அவங்கள போய் பிரிக்கிறதுக்கு அல்ல போவேன். ஹல்லேலூயா. டைம் இல்லை, நான் தான் விட்டுறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். நல்லா கவனிக்கணும். இங்க இந்த புறா நிறைய காரணம் நீங்க பார்த்தீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். இது ஜெனிசஸ் சாப்டர் 5 verse 21. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற போதும் நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்பாக இந்த இதை நம்ம வாசம் தெரியுமா? 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 5 முழமும் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். போதும். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதை தெரியாதவங்க கற்றுக்கொள்ளுங்க. நீளம் என்னவா சொல்லுங்களேன். நீளம் சொல்லாதவங்க வாயை திறந்து சொல்லுங்க, அது வரைக்கும் விட மாட்டேன். நீளம் 300 முழம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 300 முழம். காதுல போய் சொல்லுங்க. அப்பதான் தூக்கலாம் போகும். டீ குடிக்கும் போது தூக்கலாம் போயிடுங்க. நல்ல அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது நானே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. இது மாத்திரம் என்ன, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு இருக்கும்போது அப்போ இந்த வெளிப்பாடு ஆண்டு எனக்கு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். இப்போ சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும்? இந்த காரியங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். நீளம் எத்தனையா? 300. இது எதை குறிக்கிறது என்றால், ஏனோக்கு 5:21 வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது எத்தனை? 65 மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். எத்தனை வருஷமா? 300 வருஷம் தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் நல்லா கவனிக்கணும். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்புறம் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அதுக்கு முன்னாடி வருஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை வருஷம்? 23. ஏனோக்குடைய நாளெல்லாம் அதுக்கு முன்னாடி ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் 21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இல்ல 300 வருஷம் வருமா? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. போதும். எத்தனை வருஷம்? 300 வருஷம் யாரோடு கூட சஞ்சரித்து கொண்டு? பக்கத்து வீட்டு முனிமாவோடு சஞ்சரித்து கொண்டு இல்ல, தேவனோடு கூட. எத்தனை வருஷங்க? நீ சபைக்கு வர்றது எத்தனை வருஷம்? உங்களே நீங்களே கேட்டுங்கள. நீங்க இத்தனை வருஷம் வர்றீங்களே, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தீங்களா? நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். பிரதர், எனக்கு வேலை இருக்குது, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பிஸியான ஆள் பிரதர், எப்படி என்னால? இவர் பாருங்க, அதனால தான் அப்பவே எழுதிட்டாரு. எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்தாராம்? பிள்ளைங்களாம் பெற்றெடுத்தாரு, மனைவியும் திருப்தியா வச்சுட்டு இருந்தாரு, குடும்பத்தையும் நடத்தினாரு. ஆனாலும் தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தார். நிறைய பேர் டைம் இல்லை பிரதர், டைம் இல்லை, பிஸி பிஸி பிஸி. ஆனா இவர் 300 வருஷம். அங்க எத்தனை வருஷம் சபை? அந்த சபையில நீளம் எத்தனை? 300.
அப்போ விசுவாசிகள் மனிதர்களோடு கூட சஞ்சரிப்பதை விட தேவனோடு கூட சஞ்சரிப்பது மேலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு மனுஷனோடு தான் அதிகமா சஞ்சரிக்கிறோம். நான் சொல்லட்டுங்களா? ஜெபம்லாம் ஆனஸ்டா சொல்லுங்க, சனிக்கிழமை நான் வந்து பார்க்கல, நான் சீக்கிரமா வரும் வீட்டுக்கு. சனிக்கிழமை நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. தேவனுக்கு உங்களுக்கு மட்டும்தான். 1 hour போட்டு 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனோடு கூட 300 வருஷங்க தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். குடும்பத்தையும் பார்த்தார், வேலையும் பார்த்தார், எல்லாம் இருந்தது. தேவனுடைய உறவு, அவர் தேவனோடு கூட நடந்தார். He walked with God. நடந்தாராம். நான் நினைக்கிறேன் கையை பிடிச்சு நடந்திருப்பார் நினைக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்க. அதனாலதான் மரணம் இல்லை அவருக்கு. பிரியமானவர்களே, தேவனோடு கூட சஞ்சரங்களுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை அவர் விழுங்கினார். அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் யாருங்க? பிரதர், இந்த ஆள்கிட்ட மார்க்கெட்டுறதே மார்க்கெட்டு தானே சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று மாரடிப்பா, ஏதோ ஒன்று. இந்த ஆளுகிட்ட அவ்வளோ டைமே போதும் வேஸ்டா. இந்த ஆளை ஏன் தான் கட்டின பிரதர்? நீ கட்டலாமா? அவர் கட்டி போட்டார் உன்னை. அவர் தான் உனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. பிரதர்லாம் பார்க்குறாங்க, ஆஹா நம்மளை ரொம்ப பெருமையா பேசுற பிரதர். கர்த்தர் நல்லவருங்க. ஆமென். 300 வருஷம் அவரால் ஜீவிக்க முடியுதுன்னா, ஆஃப்டர் ஆல் 2.5 மணி நேரம் தூங்காம உன்னால இருக்க முடியுதா? எத்தனை கண்ணு சொருவுது பாரு. அப்படி என்ன பார்க்குற மாதிரி அப்படியே போகுது. ஓகே, சோத்திரம். இந்த 1.5 மணி நேரமே உங்களால், 2.5 மணி நேரமே உங்களால் தூங்காமல் இருக்க முடியலன்னா, அந்த சனிக்கிழமை 1 மணி நேரம் எப்படி ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு தெரியல. கர்த்தர் அறிவார். ஓகே. 2வது, அகலம் என்னவா? அதுக்கு முன்பாக நம்ம தேவனோடு கூட சஞ்சரிப்பது நான் என்னன்னு சொல்றேன், அவரோட உறவு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை. இது இருக்கா உங்ககிட்ட? தேவனுடைய உறவு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை. மோசஸ் தேவனோடு கூட முகமுகமாய் பேசினார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பொருந்தினவனா இருந்தார். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார். சரி, அகலம் 50. இது ஒரு பெந்தகோஸ்து அனுபவத்தை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 2:1 பெந்தகோஸ்து நாள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார். 50வது நாள் என்று சொல்வார்கள் பெந்தகோஸ்து நாள். இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் ஒவ்வொரு விஜிஎஃப் ஃபேமிலிக்கும், ஒவ்வொரு விஜிஎஃப்ல இருக்கிற தம்பிக்கும் வர வேண்டும். தினேஷுக்கு வரணும், என்னப்பா மோசஸுக்கு வரணும், எல்லாருக்குமே அந்த அனுபவம் இமானுவேலுக்கு வரணும், எல்லாருக்கும் வரணும். பிரதர் சுந்தராஜுக்கு வரணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பெந்தகோஸ்து அனுபவம் எப்பொழுது எனக்குள்ள இருக்கணும். நான் எப்பொழுது ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். அப்ப நிரம்பி இருந்தாதான், நான் பரிசுத்தாவினுடைய நிரம்பி இருந்தாதான் என் கண்ணு வேற எங்க போவாது, என் காது வேற எதுவும் கேட்காது, என்னுடைய நாவு எதுவும் பேசாது. நான் பரிசுத்தம் 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 அதிலேயே போயிட்டு இருப்பேன். ஏன் போது ரூட்டு? இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தில் இல்லாதனாலதான். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பரிசுத்தாவினிடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்களாம். ஹல்லேலூயா. பலன் அடைவர். குடும்ப ஜெபத்துல சூப்பர் பலனா இருக்கும். எல்லாருக்கும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பலனா இருப்பாங்க. ஜெபம் விட்டு வேடிக்கை பார்க்கலாம் சில பேரை. நான் ஒரு பயங்கரமான ஆளு, தூங்குறவங்களாம் ஜெபம் பண்ண சொல்லுவேன். அந்த ஜெபத்துல பாருங்க சூப்பரா வளருவோம் நம்மளாம். சோத்திரமாண்டரே சோத்திரமாண்டரே. நல்லா கவனிக்கணும். ஒரு பலனை தேவன் தருகிறார். அது மாத்திரம் இல்லாமல் உன் புருஷனுக்கு சாட்சியை வாழ முடியும், உன் மனைவிக்கு சாட்சியை வாழ முடியும். ஏன் நீ வாழ முடியலனா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அந்த பெந்தகோஸ்து அனுபவம் உனக்கு இல்ல.
அந்த பெந்தகோஸ்து அனுபவம் உனக்குள்ள இருந்தா உன்னால சாட்சியா வாழ முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். அப்பதான் நீங்கள் கனிகள் கொடுக்க முடியும். 30 இது 30 உயரம். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து 30வது வயதுல ஞானஸ்தானம் எடுத்தார். அதனால சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லட்டுங்களாங்க, அவர் 3.5 வருஷம் தான் ஊழி செய்தார். எத்தனை வருஷம்? 33 வயசுல இறந்துட்டார். 30 வயசுல ஊழியத்திற்கு வந்தா ஞானஸ்தானம் எடுத்துட்டு 3.5 வருஷம். நீங்க எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க எத்தனை வருஷம் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறீங்க? அவர் செய்தது 3.5 வருஷம் தான். அந்த 3.5 வருஷத்துல வா என்ன மாதிரி செய்தார் தெரியுமா? தூக்கம் இல்லைங்க, நைட்டெல்லாம் ஜெபம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார், பகல்லாம் ஊழியம், ரெஸ்டே இல்லை. ஒன்று தெரியுமா, என்னைக்கு நம்ம உயிர் போன்னு தெரியாதுங்க. என்னைக்கு நம்ம உயிர் போன்னு தெரியாது. நம்ம எதையோ நாடி ஓடுறோம், அது கிடைக்குமா இது கிடைக்குமா இது கிடைக்கும், அதெல்லாம் விடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய ஊழியம் செய்தால் ஆண்டவர் நிச்சயம் தருவார். நான் இன்னைக்கு சொல்ல முடியும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேவன் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும் ஆமென்ட்டு? கர்த்தருடைய ஊழியம் செய்தால் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்ப நீ சபைக்கு செய்யற ஊழியங்களானாலும் சரி, தேவனுக்கா நீ எதை செய்தாலும் அதனுடைய பலன் உன் குடும்பத்தில் காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாதாங்க. நீங்க இது பலன் இல்லையா நினைக்கலாம். ஒருவேளை நீங்க டாய்லெட் கழுவிட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க நானே தான் செய்யணுமா முறுமுறுக்காத பார், அதெல்லாம் வருது, அதெல்லாம் செய்தா பத்தியா பத்தியா அவங்க செய்ய மாட்டாங்க பத்தியா இவங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஐ வாண்ட் டு டூ ஃபார் காட். நான் என் தேவனுக்காக செய்ய விரும்புகிறேன். அவங்க வர்றாங்களோ வரலையோ, நிறைய பேர் நிறைய பேர் சொல்றேன், எனக்கு டைம் இல்லை, நான் எனக்கு வரணும்னு தான் இருக்கிறேன், அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க, எனக்கு பிடிக்கல. நீ அதை பார்க்குற, நான் தேவனுக்காக செய்யறேன். நிறைய பேர் விஐபியா இருக்கிறாங்க நம்ம சபையில. நான் சொல்றேன், நம்ம சபையில விஐபியா இருக்கக்கூடாது, கவனிக்கணும். நம்ம சபையில யாரும் விஐபியா இருக்கக்கூடாது. என்னப்பா ஸ்டீஃபன், நான் சொல்ல கரெக்ட் தானே? நம்ம விஐபியா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் என் குடும்பத்திற்காக இருக்கிறேன். எத்தனை பேர் உங்க வீட்டு தட்டு, நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவுறீங்க? கையை தூக்கலையே. ஓகே, அங்க வீட்டுல வராதது இங்க வராது. ஒரு வேலை ஏதாவது செய்யுங்களேன். நீங்க சாப்பிட்ட தட்டன்னா கழுவி வைங்களேன். நிறைய பேர் அப்படியே போட்டு போறீங்க. இங்க இருக்கிறவங்க வேலைக்காரங்களா? தப்பா நினைக்காதீங்க, நான் உங்களுடைய தகப்பனா இருந்து சொல்றேன். நான் பார்த்தேன், சகோதரிங்க போய் கழுவுறாங்க நீங்க சாப்பிட்ட தட்டெல்லாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க தட்டை நீங்க கழுவணும், சோப்பு அங்க வைக்கப்படும், கழுவி வைங்க, நல்லா கழுவுங்க. நாட் ஓன்லி தட், எல்லா வேலைகளும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை போல மாறுவதற்காக. எல்லாரும் எழுந்திருப்போம்.